தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்போது தவிக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். தவிக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள விஜய் வீட்டிற்கு செங்கோட்டையன் வருகை தந்துள்ளார். காலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது தவிக தலைவர் விஜயுடன் இந்த சந்திப்பானது தற்போது நிகழ்ந்து வருகிறது. நமது அரசியல் விமர்சகர் சைதை துரைசாமி இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம் சார். தற்போது மன்னிக்கவும், ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம் சார். தற்போது தவிகவுடன் செங்கோட்டையன் இணைய உள்ளதா தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது தவிக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையனும் சந்திப்பு மேற்கொண்டு வராரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து. முதல்ல தம்பி பேருக்கு பதிலாக அண்ணன் பேரை சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர். இவரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில எடப்பாடி பழனிசாமியோட உள்ள அந்த விரோதத்திற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் இமேஜின் மூலமாக பாடம் போட்ட முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவரை திமுகவின் ஏஜ் என்று நாங்க சொன்னோமே அதுதானே நடந்திருக்குது, பி டீம்ங்கிற ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வைக்க வாய்ப்புகள் உண்டு. அதை தன்னோட முடிவின் மூலமா செங்கோட்டையன் தவிர்த்திருக்கிறாரு. மேலும் அங்க அண்ணா திமுகவுக்கு உள்ள செந்தில் பாலாஜி, இவரு முத்துசாமி போன்ற குறிப்பா முத்துசாமி இவரோட 40 ஆண்டு கால அரசியல் போட்டியாளர், அவர்களாக இருக்கிறது தனக்கு நெருடலாக இருக்கும் என்றும் அவர் கருதி இருக்கலாம். அந்த வகையில அவர் இன்னைக்கு விஜயோட போய் இணைந்து செயல்படுவது கொங்கு மண்டலத்துல விஜயை பலப்படுத்துவதன் மூலமா எம்ஜிஆர் இமேஜில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும், தன்னுடைய சொந்த சமூக தளத்திலும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில அவர் விஜய் இயக்கத்துல சேர்ந்திருக்கிறாரு. அவருடைய நோக்கம் நெகட்டிவாக எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவதே முதன்மையாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன்.